அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். உலகில் உதித்த அருளாளர்களில் மகத்துவம் மிக்கவர் திருவருட்பிரகாச வள்ளலார் ஆவார். ஏனெனில் சமயங்கள் கடந்த சமயாதீத சார்புடையவர்களாக, அதே நேரத்தில் சமுதாய வளர்ச்சி மற்றும் சீர்திருத்தம் காட்டும் பெருங்கருணை மிக்கவர்களாகவும் இறைவன் அருட்பெருஞ்சோதி வடிவினராக உள்ளார் என்பதை திரு அருள் விளக்கம் செய்பவர்களாகவும் திகழ்பவர். 5 மாத குழந்தையாக இருந்தபோதே தில்லை அம்பலத்தாடும் ஆண்டவனை வெளியாகக் கண்டு சிரித்தவர் வள்ளலார். அப்போதே இது ஆண்டவனின் அருட்குழந்தை என்று அப்பைய தீட்சிதர் பாராட்டி மகிழ்ந்தார். திருஞான சம்பந்தர் போன்று திருமுறைகளை வழங்கி அருளியவர் வள்ளலார். இதுவரை யாரும் ஏறாத பெருநிலைக்கு ஏறி உலகீர் மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் வாரீர் என்று அறைகூவல் விடுத்தவர். திருவருட்பா என்னும் செந்தமிழ் தேன் கலந்த அமுத பிரவாகத்தை அவனிக்கு அளித்தவர். அவர்களின் பெருமை பாட்டில் அடங்காது, ஏட்டிலும் முடங்காது. அவர்களை எண்ணுந்தோறும் உள்ளம் எல்லாம் தித்திக்கும், உடலெல்லாம் ஒளி நிலை பெறும். அவர்கள் தம் பெருமையினை சாற்றுதல் ஆகாயத் தொளிரும் விண்மீன்களை எண்ணிவிடுதலையும் மிஞ்சும் எனில் மிகையாகாது. அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உலக உயிர் அனைத்திற்கும் முழுமுதற் காரணர். அவரே உலகுயிர் திரள் அனைத்து இயக்கத்திறன் பேரருளாளராக திகழ்கின்றார். அவரை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. அருட்பெருஞ்சோதி என்பது அருள் பெரும் ஜோதி என்று பகுத்து பார்த்தால் அருள் தழுவிய பேரொளி அருட்பெருஞ்சோதி என்று பொருள்படும். அருட்பெருஞ்சோதி வடிவாய் இருத்தலின் அதன் குணமாக சிறப்பிக்க தனிப்பெருங்கருணை என்று திருவருட்பிரகாச வள்ளலார் அழைத்தார். அருட்பெருஞ்சோதியே 4 யுகங்களுக்கும் அதிபதியானவர். உயிரினங்கள் 4 வகைக்கும் மேம்பட்டவர். அறம், பொருள், இன்பம், வீடு என்பவைகளை அருள்பவர். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நெறிகளின் நிறைவு பலனாக விளங்குபவர். 4 வேதங்களின் மெய்ப்பொருளான 4 மகா வாக்கியங்கள் மகோன்னத ஞானிகளின் அகங்களில் அனுபவமாக தோன்றி வெளிவருபவர். சன்மார்க்க ஒழுக்கங்களில் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் மற்றும் ஆன்ம ஒழுக்கங்களின் நிறைவாக வந்தருள்கின்றவர் என்ற நிலைகளையெல்லாம் எண்ணி பார்த்தே 4 முறை அருட்பெருஞ்சோதி என்றழைத்திருக்கின்றார்கள். திருவருட்பிரகாச வள்ளலார் திருவாய் மலர்ந்தருளிய திருவருட்பாவில் உள்ள அருட்பெருஞ்சோதி அகவல் சுத்த சன்மார்க்க சங்கத்தினர்களுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம். அருள் ஞான அமுத சுரபி 108, 304, 1008 போற்றிகள் போல மகாமந்திர நாமாவளி, சிவபுராணம் எப்படி சிவபெருமான் கீர்த்தியை புகழ்கின்றதோ அவ்வாறே அருட்பெருஞ்சோதி அகவல்
அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் புகழை புகழ்கின்றது. இவ்வகவல் 1596 அடிகளை கொண்ட நிலைமண்டில ஆசிரியப்பாவால் ஆனது. தமிழில் இதுவே பேரெல்லையுடைய ஆசிரியப்பாவாகும். தெய்வ வடிவங்கள் ஒவ்வொன்றுக்கும் தியான ஸ்லோகம், மந்திரம், பீஜாட்சரம் என்பவை தனித்தனியாக உண்டு. ஆனால் இந்த ஒரே மந்திரத்தால் அனைத்து தெய்வ வழிபாட்டினையும் செய்யலாம், திருவருளையும் பெறலாம். ஆகவே இது மகா மந்திரம் என போற்றப்படுகிறது. அருட்பெருஞ்சோதி என்பது அவருடைய வடிவமும் திருநாமமும் மட்டும் அல்ல, அவரை சென்றடையும் வழிகாட்டும் மகா மந்திரமாகும் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். அருட்பெருஞ்சோதியின் அருட்புகழை காண்போம். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. திருவருளை பெறும் நெறியினை சைவ உலகு சிவநெறி என்று சொல்லி சிறப்பிக்கும். சி என்றால் உயிர், அறிவு. வ என்றால் வல்லமை. ஆக ஆற்றலாக சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாத இயல்புடையது என்று நாட்டவே சிவ என்று போற்றி துதிக்கின்றனர். ஆனால் அதை மேலும் சிறப்புற தெளிவுபடுத்த வேண்டியே அருட்சிவம் என்றும் அருட்சிவநெறி என்றும் வள்ளற் பெருமானார் அருளியுள்ளார்கள். சிவம் என்பது அருளுடன் ஏய்ந்தது, இணைந்தது என்பதை விளக்கி காட்டினார்கள். சிவநெறி என்பது சிவத்துக்குள் அனைத்தையும் காணல் மற்றும் அனைத்திலும் சிவத்தை காணுதல் என்பதே முடிவு. அதனால் சிவமயம் என்ற வழக்கு திகழ்ந்தோங்கி வருகின்றது. இத்தகு தன்மையை விளக்கமுறச் செய்யவே சிவபெருமான், பார்வதி, விநாயகர், முருகன் ஞானப்பழக்கதை வந்தது. அருட்சிவத்துக்குள் அனைத்தையும் கண்டார் விநாயகப் பெருமான். அனைத்திலும் அருட்சிவத்தை காண முற்பட்டார் திருமுருகப் பெருமான். இதுவே குறிப்பு. இக்கதை இந்த தத்துவ விளக்கத்திற்காக மட்டுமே கருத்திற்கொள்ள வேண்டும், தவிர்த்து விவாதிக்க தேவையில்லை. அருட்சிவ நெறி சார்ந்து அருட்பெரு நிலையில் வாழும் அருட்சிவபதியாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்று தொடர வேண்டும். அருட்பெரு நிலை என்பது சுத்த சிவதுரியாதீத நிலை என்று பொருள்படும். சுத்த துரியாதீத நிலையில் அருட்சிவபதியாகிய அருட்பெரும் அரசராக விளங்குவதே அருட்பெருஞ்சோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. ஆகமம் என்பது இறை வழிபாட்டு முறைகளையும் திருக்கோயில் நிர்மாணங்களையும் பிரதிஷ்டா விதிகளையும் தெரிவிக்கும் நூல். ஆகமம் என்பது சிறப்பு என்றும் வேதம் என்பது பொது என்றும் திருமூலர் அருளியுள்ளார். ஆகம வழிபாட்டு முறைகளை அனுசரிக்கும்போது பொதுமக்கள் அனைவரும், குறிப்பாக பக்தர்கள் எல்லோரும் கண்டும் கேட்டும் பக்தியிற் திரைக்கின்றனர். ஆகமுமாகி நின்று அன்னிப்பான் என்று மாணிக்கவாசகர் வாழ்த்தியுள்ளார். இத்தகு ஆகமங்களின் முடிவாக விளங்குவது அருட்பெருஞ்சோதி. மேலும் ஆரணம் என்பது வேதம். வேதங்களின் முடிவாக உபனிஷத்துக்களை கூறுகின்றார்கள். உபனிஷத் முடிவுகளாக 4 மகா வாக்கியங்களை அருளியுள்ளனர். அவை பிரக்ஞானம், பிரம்மம், ரிக்வேதம், அகம் பிரம்மாஸ்மி, யஜுர்வேதம், தத்துவமசி, சாமவேதம்,
அயம் ஆத்மா பிரம்மம் அதர்வனம். இவைகளின் முடிவாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதி. இவை பொதுவாக குரு சிஷ்ய மரபில் தீட்சை மூலம் அறிவிக்கப் பெற்று அனுபவித்து வர பெறுகிறது. ஆகமங்களின் முடிவாக ஜோதியை குறிப்பிடுவதாலும், வேதங்களின் முடிவாக மகா வாக்கியங்கள் முடிவாகி ஜோதியை விளக்குவதாலும் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் என்று வள்ளலார் அருளியுள்ளார். இவ்விரு முடிவுகளின் மேலும் அருள்வது அருட்பெருஞ்சோதி. சோதிநாமமே ஓதி உய்மினே என்று திருஞான சம்பந்தரும், சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்று அருணகிரிநாதரும், தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தை மல இருட்டொழிய முன்னுமினோ என்று வள்ளலாரும் அருளியிருப்பதை நினைவுபடுத்திக் கொள்வோமாக. சீர்பூத்த மறைச்சிரத்தில் தெளிவாகி சிதானந்த தேரலாகும் என்ற வேதாரண்ய தலபுராண கடவுள் வாழ்த்து பாடலையும் நினைவோம். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சிவமே. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பது மகாமந்திரம். அருட்பெருஞ்சோதி என்றும் உள்ளதாய், இயற்கை தன்மையதாய், அறிவின்ப வடிவாய் உள்ளதாம். இயற்கையாய் ஒளியை பெற்றிருக்கின்ற அப்பரம்பொருள் கருணையினை தனது குணமாக கொண்டிலங்குகின்றது. கருணையும் இயற்கையாய் ஒளியிடத்தே குடிகொண்டுள்ளது. ஆகவே பரம்பொருள் போலவே இயல்பாக கருணை உள்ளத்தோடு இருக்க வேண்டும். இருப்பின் அங்கே விளங்குவது திருவருட்சிவமாய ஜோதியாம். யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. உலகமாந்தர் யாராக இருந்தாலும் இரக்கமுடையவராக இருத்தல் வேண்டும் என்பது வள்ளல் பெருமான் அவர்களின் சீலமார் கொள்கை. இரக்கமே என்னுயிர் என்றருளியுள்ளார். தாம் எப்படி இரக்க உணர்வோடு இருக்கிறோமோ அவ்வனம் மக்களினம் இருக்க வேண்டும் என்ற அவாவுகின்றார்கள். தன் அனுபவத்தால் மக்கள் அப்படி இரக்க உணர்வு கொண்டார்களேயானாலாம் பெருமையடையச் செய்வது சிதம்பர சிவமாகிய புருவ நடுவில் நடனமாடும் பேரொளியாம். கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்காலெனக்கு பகர்ந்தமே சிவமே. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் முக்கிய விதியாக கொல்லாமையை வள்ளல் பெருமானார் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி உள்ளார்கள். ஜீவதயவை கொண்டு சிவதயவை பெற முடியும் என்பது உயர்ந்த கொள்கை. இதனை திருவருளால் உணரப்பெற்று தான் பெற்ற பெரும் பேறு மக்களினம் பெற வேண்டும் என்பதற்காகவே இவ்வரிகளை அளித்துள்ளார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குரு வடிவம் தாங்கி கொல்லாமையை கூறியருளியிருக்கின்றார்கள். அதுவும் பல முறை பகர்ந்திருக்கின்றார்கள். ஜோதி வேறு சிவம் வேறு இல்லை. எனவே உயிரிரக்கம் காட்டுதலே உண்மையான திருவருளை அடையும் வழியாம். உயிரெலாம் பொதுவின் உளம்பட நோக்குக செயரெலாம் விடுகென செப்பிய சிவமே. உலகத்துயிர்களை எல்லாம் உளமாற நேசிக்க வேண்டும். அவைகளின் மீது கோபத்தை விட்டு இரக்க உணர்வை காட்டி வாழ்வித்தல் வேண்டும் என்றருளியது சிவமான ஜோதியாம். செயிர் என்பது துண்டம், குற்றம், கோபம் என்று பொருள்படும். அப்படிப்பட்ட தன்மைகளை உயிர்களிடத்து காட்டுதல் கூடாது. ஆருயிர்க்கெல்லாம்
நான் அன்பு செயல் வேண்டும் என்ற அருட்பாவை நினைப்போம். அருட்பேரதுவே அரும்பெறற் பெரும்பேறு இருட்பேரறுக்கும் மென்றியம்பிய சிவமே. திருவருட்பேறு என்பது சுத்த சிவன் சன்மார்க்க நிலை. அந்நிலை மிகவும் பெறுவதற்கரிய பேராக விளங்குகின்றது. திருவருட்பேறு கிடைத்துவிட்டால் ஒளி கிடைத்து விடுகின்றது. அந்த ஒளியினால் மலங்களின் தன்மை, அதனால் விளையும் வினைகளினால் ஏற்படும் பிறவிகள் அனைத்தையும் அறுத்து புறந்தள்ளி விடலாம். ஆகவே இருளாய பிறவிகளை அறுத்தும் புறந்தள்ளியும் பெரும் பேரளிப்பது அருட்பேரே என்றியம்பியது சிவமே ஆகும். அருட்டணி வல்லப மதுவே எலாம் என் செய். அருட்டணி வல்லப மதுவே எல்லாம் செய் பொருட்டணி சித்தென புகன்றமை சிவமே. திருவருளின் பெரும் பேராற்றலே எல்லாம் செய்ய வல்லம் சித்துப்பொருளாக விளங்குகின்றது என்றருளியது உண்மை சிவமே ஆம். அருளறியார் தம்மை அறியாரெம்மையும் பொருளறியாரென புகன்றமை சிவமே. திருவருளை உணராதவர்கள் தம்மையும் உணரமாட்டார்கள், எம்மையும் பரம்பொருளாக உணரமாட்டார்கள் என்று உரைத்தது உண்மை சிவமே ஆம். அருநிலை ஒன்றே அனைத்தும் பெருநில பொருநிலை காண்கென புகன்றமை சிவமே. அருள்நிலை ஒன்றே அனைத்தையும் தரவல்ல நிலை. அருள்நிலை என்பது முன்னமே கூறப்பட்டது போல இருள் நீங்கிய மலங்கள் ஒழிந்த ஒளி தோன்றிய நிலை. அந்நிலையே மெய்ப்பொருளின் நிலையாக காண வேண்டும். இந்நிலையை காண அருளியது உண்மை சிவமே ஆகும். அருள்வடி வதுவே அழியாத் தனிவடிவு அருள் பெற முயலுக என்றருளிய சிவமே. அருள்நிலை வளர்ச்சியால் சுத்த தேகமும் பிரணவ தேகமும் ஞான தேகமும் பெற முடியும். இந்த தேகங்களே அழியா வடிவம் பெற்றவை. சுத்த தேகத்தில் ஒளி பிறக்கும். பிரணவ தேகத்தில் பிரணவமாய் சிவம் தோன்றும். ஞான தேகத்தில் எல்லாமே அருட்ஜோதியாக காட்சி வழங்கும். அதனால் அழியா உடம்பையும் நிலையும் பெற முடியும். ஆகவே அருளை பெற முயல வேண்டும் என்று அருளியது சிவமே ஆம். அருளை பெறும் வழியாக மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று முறையாக தொடங்கிட வேண்டும். உண்மை வழிபாட்டால் உயர்வான குருநாதர் வந்தருள்வார். அவரது உபதேசப்படி அருள் நிறை பெறலாம். இது ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ள அறிவிக்கப் பெறுகிறது. அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே. நமது வாழ்வு அருளியல் சார்ந்தது. அருளே நமக்கு உடலை வழங்கியுள்ளது. அருளே அவ்வுடம்பின் வடிவத்தை அமைத்துள்ளது. அருளாலே இயல்பும் உருவமும் அமைப்பும் பெற்றமை என்றருளியது சிவமே ஆம். அருளே நம் அடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே. அருட்சிவம் என்பது உருவத்தால் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதியாகிய நாம் விளங்கி வருவதால் நம் அடி, நம் நடு, நம் முடி எல்லாம் அருளே என்று கூறி அருள்வது சிவம். அருளும் சிவமும் ஒளி வடிவமாம் என்பது உணரத்தக்கது. அருளே நம்மறிவருளே நம்மனம் அருளே நம் குணமாமென்ற சிவமே. சச்சிதானந்த வடிவமாக விளங்குவது சிவமே ஆம். சத், சித், ஆனந்தம் என்று பகுத்தார். சித் என்பது அறிவினை குறிக்கின்றது. ஆகவே அருள் வேறு சிவம் இல்லை என்பதாலே நம் அறிவு, நம் மனம், நம் குணம் எல்லாம் அருளே என்றருளியது சிவம் ஆம். அருளே நம்பதி அருளே நம்பதம் அருளே நம்மிடமாம் என்ற சிவமே. அருட்சிவபதி என்று முன்னர் தெரிவிக்க பெற்றது போலவே நாம் தலைமையாக கொண்டுள்ளும்
பதமாக பக்தர்களுக்கு அருளுவதும் நாம் இருக்கும் இடமாக இருப்பதெல்லாம் அருளே என்றருளியது சிவமே ஆம். அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நம் விருப்பாமென்ற சிவமே நமக்கு துணையாகவும் தொழிலாகவும் விருப்பமாகவும் அமைவதெல்லாம் அருளே என்றருளியது சிவமே ஆம். அருளே நம் பொருள், அருளே நம் ஒளி, அருளே நாமறி வரமென்ற சிவமே பரம்பொருளாக விளங்குவதும் பேரொளியாக திகழ்வதும் நம் அறிவாக இருப்பதெல்லாம் அருளின் வசத்தாலே ஆம் என்றருளியது சிவமே ஆம். அருளே நம் குலம், அருளே நம் இனம், அருளே நாமறிவாமென்ற சிவமே நம் குலமாகவும் நம் இனமாகவும் நாம் அறிந்ததாகவும் இருப்பதெல்லாம் அருளே என்றருளியது சிவமே ஆம். அருளே நம் சுகம், அருளே நம் பெயர், அருளே நாமறிவாய் என்ற சிவமே சும்மா இருக்கும் சுகம் என்றருளியவாறு அருள் நிலையில் மேம்பட்டு நிற்பது சுகம். அதன் திருப்பெயராகவும் நாம் அறிந்ததாகவும் திகழ்வது அருளே என்றருளியது சிவமே ஆம். அருளொளி அடைந்தினை அருளமுதுண்டனை அருண்மதி வாழ்கவென்றருளிய சிவமே அருளாகிய ஒளி பெற்றனை அவ்வொளியின் இயல்பு இன்பளித்தலாம். அருளாகிய ஒளி பெற்றதும் அருளமுதம் சுரக்க உண்டு மகிழ்ந்தனை இருள் விலகல் ஒளி பரவல் ஒளி வளர் நிலையில் அமுது சுரத்தல் என்பவையோடு அகத்தினில் வெண்ணிலா தோன்றலும் நிகழ்வன. இவையெல்லாம் ஒன்றாக நிகழ்கின்றன, நிகழ வேண்டும். ஆகவே இவையெல்லாம் வாழ்க என்றருளியது சிவமே ஆம். அருநிலை பெற்றனை அருள்வடி உற்றனை அருளரசியற்றுக்கென்றருளிய சிவமே திருவருள் நிலையை அடைந்தனை, அதனால் திருவருள் வடிவம் பெற்றனை. ஆகவே அருளாட்சி செலுத்துகவென்றருளியது சிவமே ஆம். உள்ளகத்தமர்ந்ததெனதுயிர் கலந்தருள் வள்ளல் சிற்றம்பலம் வளர்ச்சிவபதியே அகத்தினில் ஒளி உண்டாகி அது உயிரில் கலந்து அருள் வள்ளல் நடமிடும் புருவ நடுவினிலே வளர்ந்திடும் சிவபதியாக விளங்குவது அருட்பெருஞ்சோதியே நிகரிலா வின்ப நிலைநடு வைத்தனை தகவொடு காக்கும் தனிச்சிவபதியே ஈடு இணையற்ற பேரின்ப நிலையாக புருவ மத்தியை வைத்து அவ்வின்பம் என்றும் குறைவிலாது குன்றாது காக்கச் செய்வது சிறப்புமிக்க சிவபதியான அருட்பெருஞ்சோதியே சுத்த சன்மார்க்க சுகநிலை தனிலனை சத்தியனாக்கிய தனிச்சிவப்பதியே. சுத்த சன்மார்க்க சுகநிலை என்பது சுத்த சிவதுரியாதீத நிலையாகும். அந்நிலையில் என்றும் அழியாத சத்தியத்துவம் வாய்ந்த சாகாநிலை சக்கரவர்த்தியாக்கியது தனிப்பெரும் சிவபதியான அருட்பெருஞ்சோதியே. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக வென்றனை சமரச சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி அதன் மூலம் சுகநிலை பெற்றிருக்க பரப்பிடுக உலகுயர் உத்தமனாகுக எல்லையற்று நிலையாக ஓங்குக என்று அருள் செய்தீர்கள். போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி போற்றுதற்குரிய அகில உலக மகா ஞானகுரு திருசந்நிதானமி உயர்ந்த புகழ்மிக்க திருவருளை பணிந்து வணங்குகின்றேன். போற்றுதற்குரிய தங்கள் ஈடு இணையிலா பெருமைதனை பணிந்து வணங்குகின்றேன். எல்லா வல்லமையை பெற்று திகழும் தேவரீர் திரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தங்கள் திருவடித் தாமரைகளை பணிந்து வணங்குகின்றேன். அருட்பெருஞ்சோதி 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 என்ற திருநாமம் உடையவர்களான குருவே, அருட்பெருஞ்சோதி என்ற உருவமுடையவர்களான தேவே,
அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரமான சாதன திருவே அருட்பெருஞ்சோதி என்று போற்றுவோரை அருட்பெருஞ்சோதியாகவே ஆமாறு அருளும் திருவுடை தேவாதி தேவே வந்தனம் வந்தனம். திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம்.